வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ 2 சார்ட் போட்டிருந்தோம். ஸோ இந்த சார்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு நைட் நமக்கு வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். 70%க்கு மேலே அது வந்து பியூராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணியான மூவ்மெண்ட் தான் இருக்கும். வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் மூவ் நல்லாவே வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ 4 ஹவரில் நாங்கள் இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாட்டம் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த மூணுமே சப்போர்ட் லெவல்ஸ். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகுது, திருப்பி கீழே வருது, இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகுது, திருப்பி கீழே வருது. இப்போ இந்த இடம்லாம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்டில் வரும். இந்த இடம் எல்லாமே நமக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வரும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆன இந்த ஹையை பிரேக் பண்ணி ஜம்ப் ஆனது. நெக்ஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த சப்ளை ஏரியாவில் ஜம்ப் ஆகி மார்க்கெட் கீழே வரணும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட்னால அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. எந்த ஹை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் ஃபர்ஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஹையை மார்க்கெட் போய் டெஸ்ட் கூட பண்ணல, பிரேக் பண்ணலை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் மார்க்கெட் பிஃபோர் தட் 170 லெவலில் மார்க்கெட் வந்து கீழே இப்போ ட்ராப் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் மார்க்கெட் வந்து ஒரு கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிளை நமக்கு கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ஷன். மார்க்கெட் வந்து இப்படி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி மேலே போகணும். இதுதான் எக்ஸ்பான்ஷன். பட் மார்க்கெட் போக முடியாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பம்ப் மார்க்கெட்ல வந்து இங்க வந்து ஒரு டம்ப் வந்து இங்க கிரியேட் ஆகுது. அதனால மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்ப ஒரு அரஸ்டட் மார்க்கெட்டா இந்த கான்ட்ராக்டிங்குள்ள இருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் 4170க்கு மேல கிளீனா ஒரு பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபார்வர்ட் பண்ணா, நெக்ஸ்ட் சப்ளை ஏரியா இந்த 4300 நம்ம ரெகுலரா சொல்றோம். இந்த 300 வரும்போது இப்படி ஒரு ஃபிளாஷ் வரலாம். மின்பின் கொஞ்சம் முன்னாடி கூட மார்க்கெட் டேர்ன் ஆகும். சப்ளை ஏரியா அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு சப்ளை ஏரியாவா வரும். ஸோ தட் சப்ளை அப்படிங்கிற மார்க் பண்ணும்போது நம்ம டைட்டா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த முழு ஜோனையுமே நம்ம வந்து சப்ளை ஜோன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால 4300 வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து 4420 அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ரீசன் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜஸ் கொடுத்து பிரேக் ஆகிடுக்கு. மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் வருது. இது ஃபுல்லாகவே இது வந்து நமக்கு ஒரு மேஜர் சப்ளை ஜோன். அதுதான் இந்த 4420 லெவல். இது 4300 லெவல். ஸோ இங்கிருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்தா நமக்கு இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஒரு மேஜரான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இப்போ கான்ட்ராக்டிங்ல வந்த காரணத்தினால மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ஏன் வந்து ஒரு டிமாண்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு 1 hour சார்ட்ல உங்களுக்கு அதுவுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப் அண்ட் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது இட்ஸ் எ கீ பாயிண்ட், கீ லெவல். நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு கீ லெவல். கீ லெவல்னா என்ன? நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறி மாறி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ற லெவல். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்ஸ் எடுத்திருக்கு, அப்புறம் மல்டிபிளா ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால இந்த இடம் நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோனா இருக்கும். இந்த இடத்துல லைட்டா கீழே வந்திருக்கு, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ ப்ரைஸ் இங்கிருந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டு கரெக்ஷன் மோட் மாதிரி இதை டவுன் ட்ரெண்டாக எடுத்தோம்னா, திருப்பி எப்போ நமக்கு மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னா 4060க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த சேனல் பிரேக் ஆகணும். மார்னிங் நம்ம நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு 3 சினாரியோ எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு மேலே போய் நல்லா பிரேக் பண்ணணும் இந்த லெவலை. பட் பிரேக் பண்ணல, ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வந்துச்சு. ரெண்டாவது வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட்லேயே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் 4100க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ரிஜெக்ஷன் பண்ண மார்க்கெட் கீழே வந்துச்சு. நேற்று ஃபுல்லாகவே செல் மோடில் தான் இருந்தோம், பை அப்படிங்கிறது கிடையாது. 4070க்கு கீழே
மார்க்கெட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். பட் ப்ரைஸ் இங்கே ஒரு சின்ன பம்ப் கொடுத்துச்சு, ஆனால் திருப்பி ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மார்னிங் கூட நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது 4060. இதை நல்லா பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் திருப்பி நம்ம பை ட்ரை பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் கீ லெவல் அண்ட் டிமாண்ட் ஜோன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த லெவல் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடம்லாம் நம்ம வந்து நிறைய டைம் சொன்னோம், மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும், அப்சைடு தான், டவுன் சைடுங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னோம். பட் இந்த இடம் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, நாளைக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ் பண்ணுவாங்க. நாளைக்கு லைவ் மீட்டில் கூட நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கலாம், ப்ரைஸ் ஒருவேளை இன்னைக்கு வந்து மேலே பிரேக் பண்ணி ஹோல்ட் ஆகி நின்றுட்டா நாளைக்கு என்ன பண்ணலாம், இல்லை இங்கே ரிஜெக்ஷன் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு லைவ் மீட்டில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணுவோம். மறக்காமல் கலந்துக்குங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.